பாருங்க, சூப்பரான டேஸ்டியான அதுவும் சுண்டி இழுக்கும் சுண்டக்காய் வத்தக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்களே. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த சுண்டக்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ பச்சை சுண்டக்காய் எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலாகள் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுங்க, முழு மல்லி 1 ஸ்பூன் அளவுங்க, உளுந்து 1 ஸ்பூன் அளவு, மிளகு 1/2 ஸ்பூன் அளவு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுங்க, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்துருக்குறேங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேங்க. இதை ஃபஸ்ட்டு எல்லாமே வறுத்துக்கலாம். இந்த சுண்டக்காய் வச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஊறுகாய் போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா டைம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அந்த ஊறுகாலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தட்லேயே நம்ம சுண்டக்காய் வத்த குழம்போட வைக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுண்டக்காய் உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. சுகரு, ப்ரெஷரு, வாயு பிரச்சனைக்கெலாம் ரொம்பவும் நல்லதுங்க. வாரத்தில் 2 நாளாச்சும் நம்ம கண்டிப்பாக சுண்டக்காய் கிடச்சுன்னு நினச்சிங்க. வாரத்தில் 2 நாளாச்சும் நம்ம வச்சு குழம்பு பண்ணி சாப்பிட்ணுங்க. இப்போ லைட்டாக பருத்து எடுத்துக்கலாங்க. அது கூட பாருங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. பெருங்காய கட்டியாக இருந்துச்சுன்னா அதை இதோடய சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக அதை வறுத்துக்கணுங்க. நம்மளோட பெருங்காயத்தூள் இருக்குங்க, லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ ஆறுன பின்னாடி மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த சுண்டக்காய் லைட்டாக இந்த உரலில் தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாங்க. எல்லா சுண்டக்காயுமே இப்படி தட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த சுண்டக்காய் தட்டுறதுக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு அப்புறம் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சுண்டக்காய் எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இடித்து வச்ச பார்த்தீங்களா, அந்த சுண்டக்காய் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க, பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. கலர் மாறும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுண்டக்காய் பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ குழம்பு தாளித்து விட்டுக்கலாங்க. கடாயில் பாருங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பாருங்கள், ஒரு சின்ன வெங்காயம் 20 எடுத்துருக்குறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்குறேங்க. எதுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்குறோம்னா, நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க. அதுக்காண்டி தான் நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க. இப்போ சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அது கூட பாருங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கிறலாங்க. வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதை மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துக்கிற போகிறேன். சப்போஸ் குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிடுச்சு பாருங்கள், வதங்கிருச்சுங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா
நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வேறு சேர்க்க போகிறோம். பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. அந்த அந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அப்படியே அந்த வெங்காயம் அந்த தக்காளி கூடவே வந்து நல்லா வதங்கிடணுங்க. அப்போ தான் வந்து இந்த புளிக்குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து சுண்டக்காய் வந்து வதக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. அப்படியே அந்த மசாலா கூட வந்து அந்த சுண்டக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து அந்த சுண்டக்காயில் வந்து சேருங்க. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை வந்து சேர்த்துக்கிறேங்க. சுண்டக்காய் வதக்கணும் பார்த்தீங்களா, அந்த விதை தாங்க நம்மளுக்கு வந்து சத்தை. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே சேர்த்துக்கிறேன் பாருங்கள். உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு பிளேட் போட்டு மூடிடலாங்க. லைட்டாக கொதிச்சு வரட்டும். அப்புறம் வந்து நம்ம பவுட்ரு பண்ண பார்த்தீங்களா, அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அரைச்சி வச்சு அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பொடியை சேர்த்த உடனே லைட்டாக மட்டும் நம்ம கொதித்து வரட்டுங்க. நம்ம வந்து வறுத்து தான் சேர்த்துருக்குறோம். பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா. சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேங்க, அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கணும்டா சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடிங்க. ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இது மண் சட்டி வாசி பாருங்கள். இன்னும் வந்து குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் சுண்டக்காய் வச்சு குழம்பு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.